நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான இந்த கால வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலும் ஆண்டவரே இரக்கத்தினாலும் ஆண்டவரே இரவெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த கால ஜெபத்திலே நீங்களை நீர் கொண்டு வந்ததற்காக சோத்திரம். வந்திருக்கிறதான பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே விடுதலையோடு நாமத்தை இந்த கால வேளையில மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சகல தடைகளை நீக்கி போடும், அதிசயங்களை காணப்படும். தேவரீருடைய கரம் கூட இருந்து இந்த காலவேளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்து ஒப்படைக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோத்திரம், 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 ஸ்தோத்திரம், சோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தே, தேவனே உம்மை துதிப்பேன். சொல்லுமகளா. ஆழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தே, தேவனே உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் எனக்காலிடை கட்டி நீ சொல்லுவகளா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் எனக்காலிடை கட்டி நீ, எனக்காலிடை கட்டி நீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். எல்லாரும் கைதட்டி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஆபத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. ஆபத்தினாலே மறித்து போயிருந்தேன், கிருபையாய் ரட்சித்தீரே. கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை
நன்றி ராஜா இயேசு ராஜா சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா உள்மூடி காக்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். உள்மூடி காக்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர். அப்பா சாத்தானை ஜெயித்து விட்டீர். எத்தனை நன்மை எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்லுவேன். எப்படி நன்றி சொல்லுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்லுவேன். எப்படி நன்றி சொல்லுவேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நீர் செய்த அதிசயமாயிரம் விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயமாயிரம் விவரிக்க முடியாதையா. விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எப்படி நன்றி சொல்வேன். எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா 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 சொல்லுவாங்களா. நன்றி தகப்பனே ஓ நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா 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 நன்றி ராஜா சாகப்பனே சொல்றப்பா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே எவ்வளவு நன்மைகளை செய்து எங்களை உங்க பாதத்துல வச்சிருக்கிறீங்க. எவ்வளவு அதிசயங்களை செய்து உங்க பாதத்துல எங்களை வச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா என் தகப்பனே நீங்க செய்த நன்மைகளை எப்படி மறப்போம் தகப்பனே. உங்க கிருபை இல்லைனா உங்க மகிமை இல்லைனா நாங்கள் நிலைநிற்க முடியாதையா. உங்க பிரசன்னம் உங்க கரங்களினா நடத்துகிறே. ஹல்லேலூயா. ஆமாண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர்களோடு கூட இருந்து எங்கள் வழியெல்லாம் நாங்கள் எங்கள் பாதங்களை எங்கள் காலில் சிக்கிக் கொள்ளாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி வருகிற தெய்வகுமாரனே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையாய் நிலை நிற்கிறோம். தேவ கிருபையாய் நிலை நிற்கிறோம். கிருபையாய்
Yes,
வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நம் சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை நாம் செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்பி எழுப்பி விடுங்க, எழுப்பி விட்டு மைக் வைக்க சொல்லுங்க. நல்லா வாசிக்க தெரிஞ்சவங்க மைக்கில் வாசிச்சு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். அந்த தம்பி கொஞ்சம் எழுப்பி விடுங்க, அவர் கொஞ்சம் நின்றுட்டு. எழுப்புங்க எழுப்புங்க தம்பி, தூங்கிட்டே இருக்கீங்க பாவம். எழுப்புங்க எழுப்புங்க. எல்லாரும் எழுப்புங்க, தம்பி எழுப்பி விடுங்க கொஞ்சம். பாவம் ரொம்ப சிரமப்படுறாரு. ஒரு லைஃபே தூக்கத்தில் தான் போயிட்டு இருக்கு. அவரை காப்பாற்றுங்க கொஞ்சம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, ஓகே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே சில வசனங்களை நாம் படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி வாசிக்க பார்க்கலாம். Praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 5:23 இல்லைங்களா? எபேசியர் 5:23. படிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 5:23 படிங்கம்மா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். இப்ப இங்கே ரெண்டு உறவுகளை பற்றி பேசுறாரு. ஒன்று சபைக்கும் விசுவாசிகளுக்கும் உள்ள உறவு, அடுத்தது மனைவிக்கும் புருஷனுக்கும் உள்ள உறவுகளை பற்றி இங்கே பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த உறவுல சில கலப்படங்கள் இருக்கணும். என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த உறவுல சில கலப்படங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த கீழ்ப்படிதல் என்று சொல்லுகிறது அந்த உறவுல கலந்துருக்கணும். நமக்கு எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவுக்குள்ள ஒரு சில விஷயங்கள், அம்சங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு முக்கியமானது என்னன்னா கீழ்ப்படிதல். சொல்லுங்க பார்க்கலாம். என்னது? சபையானது கிறிஸ்துவுக்கு என்ன செய்யலாம்? கீழ்ப்படுகிறது போல புருஷன் தன் மனைவிக்கு புருஷன் கீழ்ப்படுகிறது இல்ல, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உறவுல ஒரு காரியத்தை கடவுள் திணிச்சு வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் அப்படியே தலைக்கீழ மாறுது. எப்படின்னா சபை விசுவாசிகளுக்கு கீழ்ப்படியணும். ஆமா, விசுவாசிகள் சொல்றதுதான் இன்னைக்கு சபை கேட்கணும். அல்லேலூயா, சொல்லுங்க. விசுவாசிகள் சொல்றதுதான் சபை கேட்கணும். அல்லேலூயா. அதே மாதிரி புருஷன் ஸ்தோத்திரம் மனைவி சொல்றதுதான் புருஷன் கேட்கணும். ஆக எல்லாம் தலைகீழ போயிடுச்சு பாருங்க. அந்த உறவுல குழப்படி வந்துடுச்சு. இப்ப இதுக்கு இடையில ஆண்டவர் வேலை செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. ஏன்னா தேவன் நினைச்சது போல யார் இருக்காங்களோ அவங்கள வச்சுதான் வேலை செய்ய முடியும். அதனால சபை எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ, எப்படி புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறாரோ அப்படிதான், அதான் ஆசீர்வாதம். அவங்க மத்தியில தான் அவர் இறங்கி வேலை செய்கிறார். ஆனால் அவர் சொன்னது நடக்கல அப்படின்னா அங்க வேலை செய்யறது அவனா இருக்காது,
மேப்படியா தான் வந்து வேலை செய்வான். ஒரு அலையிலே சொல்லுவோமா? சொந்தமா சொல்லுங்க. எனக்கு கீழ்ப்படுகிற அனுபவங்கள் நிறைய பேர் இடத்துல இல்லை. சொல்லுங்க, நிறைய பேர் இடத்துல இல்லை. கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா சொன்னார் பாருங்க அந்த ஸ்தோத்திரம். 24ஆம் வசனம் திரும்ப படிக்கல, அது எவ்வளவு அருமையா சொன்னாங்க. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும், அதான் சபை என்று சொல்லுகிறது மணவாட்டி வந்து கிறிஸ்துவுக்கு மணவாளனுக்கு கீழ்ப்படியணும். தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் உயிரெழுத்து. தலையெழுத்துல இல்லை, உயிரெழுத்து. அதான் இந்த உயிரெழுத்து. இதுதான். இப்படி உள்ள சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். இப்படி உள்ள குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டே இருப்பார். கொஞ்சம் தவறுனாலும் பெசகுனாலும் கர்த்தர் விட்டு விலகிடுவார். அது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும். இப்ப ஆண்டவர் யாருக்குள்ளெல்லாம் வாசமா இருக்கணும்னு விரும்புகிறோமோ கர்த்தருடைய பிள்ளைங்க சபையில அந்த அளவுக்கு நம்ம சபையாகி மனவாட்டி ஆண்டவருக்கு எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிஞ்சிருக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சோதரர் நம்ம கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் நம்ம கூட வரமாட்டார். சோதரர் சும்மா நம்ம பேருக்காக வேணா சபை நடத்தலாம், பேருக்காக வேணா அப்படி செய்யறேன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் கூட வரமாட்டார். நிறைய சபைகள்ல இப்ப ஆண்டவர் இல்லை. தம்பி வாய்ப்பே இல்லை ராஜா எந்திருங்க, அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு உங்க நிலை அப்படிதான். எழுபது உங்களுக்கு மீப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். ஆகவே நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். இது போலதான் சில நேரங்கள்ல ஆண்டவரும் சில நேரம் எவ்வளோ விட்டு கொடுப்பாரு, எவ்வளோ நமக்கு விட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால ரொம்ப விட்டு கொடுப்பாரு ஆண்டவர். விட்டு கொடுத்து ஆண்டவர் கிருபை போயிடக்கூடாதுல்ல. சோதனை. அதனால சபை விளங்கப்படியா, சபை ஆசீர்வாதமா இருக்கபடியா கர்த்தர் சபைக்கு விட்டு கொடுத்துட்டே இருப்பாரு. சில நேரம் விட்டு கொடுப்பாரு, அதுக்குன்னு எல்லா நேரம் விட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டாரு. சோதனை. மனவாட்டி பலவீன மாட்டேன் இல்லைன்னு சொல்ல, ஆனாலும் பலவீன மாட்டத்தை நினைச்சு ஆண்டவர் சில விஷயங்கள் தான் விட்டு கொடுப்பாரு. எப்போதும் விட்டு கொடுத்துட்டே இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. அந்த மாதிரி குடும்பமும் அப்படிதான், எப்போதும் விட்டு கொடுக்குற அனுபவங்கள் இருக்காது. சோதனை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால நமக்கு என்னதான் காரியங்கள் இருந்தாலும் வசனத்தை மீறும் போது அது சபையா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், கர்த்தர் எதிராக வந்து நிற்பார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. குடும்பம் நடத்துறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சபை நடத்துறவங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆமா, சபை ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறது பைபிள் சொல்றது. நீ சபையானா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். உன் இஷ்டத்துக்கு சுத்த முடியாது, உன் இஷ்டத்துக்கு நீ ஓட முடியாது. சபைக்கு நீ கீழ்பட்டுதான் இருக்கணும். அல்லேலூயா. சபைக்கு கீழ்ப்படியலன்னா நீ மனவாட்டியா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியலன்னா ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஆரம்ப காலத்துல சில புருஷன் மனைவிகள் ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி சின்ன பாப்பா மாதிரி இருப்பாங்க. ஆனா போக போக எல்லாம் கத்துக்கணும். போக போக கத்துக்கிட்டு அவங்கவுங்க என்ன செய்யணுமோ அவங்க அதை செய்யணும். ஸ்தோத்திரம். அப்படியே செய்ய பழகிக்கணும். ஸ்தோத்திரம். தப்பு தண்டா ஏதாவது ஒரு மாதிரி நடக்கும்போது கிறிஸ்துவானவர் சபையை விட்டு விலகுவாரு, குடும்பத்தை விட்டு விலகுவார். அதுக்கப்புறம் நாம தான் வளரணும், நாம தான் முன்னேறணும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆதாமுக்கு ஒரு மனவாட்டி கீழ்ப்படியல, அதனால நடந்தது 2 பேரும் நிர்வாணிகள் ஆனாங்க. ஸ்தோத்திரம். 2 பேரும் சேர்ந்து சபைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியல, அதனால வெளியே துரத்தப்பட்டாங்க. முடிஞ்ச கதை. ஸ்தோத்திரம். இப்படி 2 பேரும் புருஷ மனைவிக்கு உண்மையா இல்லை, அதனால நடந்தது என்ன? 2 பேரும் நிர்வாணியாக்கப்பட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருக்கு உண்மை இல்லை, அதனால தோட்டப்பட்டாங்க. கடைசியா பார்த்தீங்களா 2 பேருடைய நிலைமையும்? இன்னைக்கு அகில உலகத்துக்கும் பாவத்துக்கு தலைவனா மாறிட்டாங்க. இப்போ ஒரு 2ஆம் ஆதாமை கர்த்தர் கொண்டு வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வராரு. அல்லேலூயா.
அல்லேலூயா. வந்து அநேக ஸ்தோத்திர காரியங்களை செய்கிறார். 2ஆம் மாதமாக இயேசு உலகத்துக்கு வந்த பிறகுதான் பெரிய ரட்சிப்பு உண்டாகுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த குடும்பத்தை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். ஆனால் அந்த குடும்பம் அதை அறியவில்லை. ஆண்டவருடைய திட்டத்தை அறியவில்லை. ஆண்டவருடைய நோக்கத்தை அறியவில்லை. ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் அவர்கள் இஷ்டத்துக்கே செய்து விட்டார்கள். செய்து முடிஞ்ச பிறகு கடைசியாக 2 பேரும் நிர்வாணிகளாக்கப்பட்டார்கள். இதுதான் அவங்களுக்கு கிடைத்த பலன். ஸ்தோத்திரம். இவ்வளோ நாள் ஸ்தோத்திரம் கஷ்டப்பட்டு அந்த பூமியில பயன்படுத்தவும் வச்சு எல்லா விஷயங்களையும் ஆளுகை செய்ய வச்சார். எல்லா பொறுப்பையும் அவங்களுக்கு ஒப்படைச்சார். நீங்க எல்லாம் பார்த்துங்கன்னு சொன்னார். ஆனா இருந்தும் கூட எவ்வளவோ ஆண்டவரை நேசிச்சோம், எவ்வளவோ ஆண்டவரை பர்மிஷன் கொடுத்தோம், எவ்வளவோ காரியங்களை செய்து கூட அவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு முன்பாக ஹல்லேலூயா அவர் நினைச்சது போல முடியாமல் போய்விட்டது. அதனால இன்னைக்கு அவருடைய நிலை நிர்வாணிகள் ஆக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறமாக ஸ்தோத்திர ஆண்டவர் என்ன செய்கிறார்? கலப்புகிறார் வெளியே. ஸ்தோத்திர சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல இருக்கு. இன்னைக்கு 2 பேர் புருஷனும் மனைவியும் மணவாளனும் மணவாட்டியுமாய் இருந்தாங்க. ஆனால் 2 பேரும் மணவாட்டியாய் இருந்தும் கூட மணவாட்டியாகிய அவள் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் அவள் தனித்து சில விஷயங்களை செயல்படுத்தினாள். இதனுடைய விளைவு புருஷனும் கரைப்படுத்தப்பட்டான். 2 பேரும் நிர்வாணிகள் ஆனார்கள். இப்ப 2 பேரும் சேர்ந்துதான் சபையை நடத்த எஜமான் வராரு. மணவாளன் வந்து பார்க்கிறாரு. டேய் ஆதாம் எங்கடா இருக்க? டேய் எவார் எங்க இருக்க? எங்க காணோம்? ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்லி அவன் நடத்துற சபையை வந்து பார்க்க அவளா வராரு. என்னுடைய மணவாட்டியை பார்க்க அவளா வரேன்னு வராரு. வந்து மணவாளன் கூப்பிடுறாரு. இல்லே ஆதாம் எங்கடா இருக்க? எப்போது எனக்கு முன்னாடி வந்து காத்திருப்பியாடா? எப்போது எனக்கு முன்னாடி வந்து நிற்பியாடா? எங்கடா போன? தேட வேண்டியதா இருக்கு. எங்கடா போன என்று சொல்லி கத்தி கூப்பிடுறாரு. சோதர மணவாளன் கூப்பிடுறாரு மணவாட்டிகளை. இப்ப மணவாட்டி எங்க இருக்கு? சோத்திர புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கு. புதருக்குள்ள இருக்கிற மணவாட்டி இப்ப என்ன பண்ணுது? எட்டி பார்க்குது. ஐயோ மணவாளன் வந்துட்டாரு, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே பேசிக்கிறாங்க. உன்னால தாண்டி இந்த நிலைமை வந்துச்சு, உன்னால தாண்டா இந்த நிலைமை வந்துச்சுன்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க புதருக்குள்ள இருந்து. ஆனாலும் திரும்ப திரும்ப சத்தம் வருது. இதே எங்கடா இருக்க? டே எங்கடா இருக்க? வாடா வெளியே, எங்கடா இருக்க சொல்லி கூப்பிட அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு சத்தம் போடுறாங்க. என்ன பண்றாங்க? ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருக்கிறேன்ப்பா, அதனால ஒளிஞ்சிருக்கிறேன் என்று சொன்னதும் அவர் உடனே சொன்னாரு, உன்னை நிர்வாணி அறிவித்தவன் யாரா என்று சொல்லி அவர் கேட்க உடனே அவர் நீ கொடுத்த மனைவி தான் சொல்லிட்டான். கதை ஒளிஞ்சுதான். ஸ்தோத்திரம். இது ஆரம்பத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போட்டு விட்டா பாருங்க ஒரு போடு. ஸ்தோத்திரம். அதனால அவன் விட்டுருவாரு நினைக்கிறீங்களா? ஆதாமையும் விடலை, அவளையும் விடலை, ஒட்டுமொத்தமா மணவாட்டியை விடலை. 2 பேரும் சேர்ந்ததான் மணவாட்டி சபை. 2 பேரையும் அவர் விடலை. 2 பேரையும் வச்சு தீர்த்து நல்ல சாபத்தை போட்டு வெளியே தோட்ட விட்டாரு. வேலை முடிஞ்சா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனாலதான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்க, சபை எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் என்று நீங்க கேட்டீங்கன்னா சொல்ற ஒரு பக்தன் சொல்றாரு, என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். எப்படி? என்னை காண்போ உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா?
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, சபையாக இன்றைக்கு நாம் வாழ்கிறது, செயல்படுகிறது எல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும். நம்மை காண்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்க வேண்டும். சோதரன் குடும்பத்தை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். சபையை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். யாரை பார்க்கிறாங்க இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, யாரை பார்க்கிறாங்க? ராதானா சந்துரமானி கதானா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. ஆமென் ஆண்டவரே. வாழ்த்துகிறே இயேசு ராஜா, வாழ்த்துகிறே இக்காலையிலே. சொல்லுங்க பாப்பா. பலவிதமா நம்மை சூழ
செய்யணும். கர்த்தருடைய பிள்ளையே ஏதாவது செய்யணும். ஸ்தோத்திரம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் குறிப்பிட்ட காலங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவங்களுக்கு தேவசத்தை செய்ய தெரியல. அதனால கொடுத்த ஆவியை இழந்துட்டாங்க, கொடுத்த தேவ பிரசன்னத்தை இழந்துட்டாங்க, ஆண்டவரை இழந்துட்டாங்க, கிருபை இழந்துட்டாங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் இழந்து கடைசியா அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம். குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் ஒரு காரியத்தை தோட்டத்தில் வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தில் நீயும் குடும்பமும் ஆண்டவருக்கு மகிமையா இருக்கணும். குடும்பத்தை தோட்டத்துக்குள்ள சம்பந்தப்படுத்தாத எந்த ஆத்மாவும் அது அறுப்புண்டு தான் போகும். அது இருந்து பிரயோஜனம் இல்லை. குடும்பம் கிறிஸ்துக்குள்ள வரணும், தோட்டத்துக்குள்ள வரணும். குடும்ப தோட்டத்துக்குள்ள வர்றதுதான் தேவ திட்டம். ஒவ்வொரு குடும்பமும் தேவ தோட்டத்துக்குள்ள வந்து ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவர் தோட்டத்தை ஏற்படுத்தினார். தோட்டத்தில் தனிமையா யாரும் இருக்க முடியாது. சபைக்குள்ள தனியா இருக்கிறவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு விரோதமா வாழ முடியும். தோட்டத்துக்குள்ள இத்தனை வருஷமாயும் புருஷனாவே இருக்கிறார், மனைவியாவே இருக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. காரணம், நீ தோட்டத்துக்குள்ள இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னா நீ உன்னை நிரூபிச்சுட்டு இருக்க. ஒவ்வொரு புருஷனும் எத்தனை வருஷமா நீ தான் கர்த்தருக்குள்ள இருக்கிற. ஆனா மனைவி தோட்டத்துக்கு வெளியில நிற்கிறான். யோசிச்சு பாரு. புருஷன் தோட்டத்துக்கு வெளியில நிற்கிறான், சில மனைவிகள் உள்ள இருக்கிறீங்க. ஆனா வேதம் என்ன திரும்ப சொல்லுது? தோட்டம் என்று சொல்லுகிறது சபை. இந்த சபைக்குள்ள நீ குடும்பமா தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதுல மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார், வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சில இடங்களிலே அவர் குடும்பத்தை தான் வைக்கிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கும் எந்த உரிமை சரியா கொடுக்கறது இல்லை. சோதரம். வேணா புருஷனுக்கு அபிஷேகம் போடலாம், ஆனாலும் அவனை குடும்பமா தான் கொண்டு போய் வைக்கிறான். அவ்வளோ பெரிய 6 லட்சம் புருஷர்களை வழிநடத்தக்கூடிய மோசையை குடும்பமா தான் உருவாக்குறார். குடும்பம் உருவாக்கின பிறகுதான் தரிசனத்தையே கொடுக்க ஆரம்பிச்சார். நல்லா கவனிக்கணும். தரிசனம் என்று சொல்லுகிறது குடும்பம் வரும்போது தான் உண்டாகிறது. மோசே குடும்பமாய் ஆன பிறகுதான் அவருக்கு அந்த தரிசனம் கிடைச்சது. சோதரம். குடும்பமாய் அவர் 40 வருஷம் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில சில பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்து நல்ல சூழ்நிலையில வரும்போதுதான் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவரை கூப்பிடுறாரு. நல்லா கவனிக்கணும். குடும்பமாய் இருந்துதான் கர்த்தருக்கு வேலை செய்யணும். ஆனா தோட்டத்துல இருக்கணும், வெளியில நிக்க கூடாது. புருஷனுக்கு வெளில நிக்கிறான், இல்லைன்னா மனைவி வெளில நிக்கிறான், ஏதோ ஒருத்தர் வெளியே நிக்கிறான். சோதரம். இல்ல, சபைக்குள்ள ஒரு தோட்டத்துக்குள்ள நீ குடும்பமா வந்து இருக்கணும். இது தேவ சித்தம், தேவ சித்தம். ஆசிரியப்பு கூடாரத்தை கட்டி அங்க ஆராதனை பண்ணணும்னு சொல்லி புருஷனை தனியா கும்பிடல, மனைவியை தனியா கும்பிடல. ஆமா, 10 வாதைகளை கொடுத்து எகிப்து முழுசையும் சமுத்திரத்துல கொண்டாந்து அழிச்சு குடும்பம் முழுசையும் கொண்டு போய் ஆசிரியப்பு கூடாரத்துக்கு முன்னாடி நிறுத்தின தெய்வம், நிறுத்தின தெய்வம், நிறுத்தின தெய்வம். இன்னைக்கு உன தனியா வரவேற்பார் நினைக்கிறியா? இன்னைக்கு உன தனியா வரவேற்பார் நினைக்கிறியா? தனியா வரவேற்பாரா? சொல்லு, வரவேற்பாரா? சோதரம். புருஷனை விட்டுட்டு வரிய உன்னை தனியா அழைக்கிறாரா? சோதரம். மனைவியை விட்டுட்டு வரிய உன்னை தனியா அழைக்கிறாரா? இல்ல, நீ குடும்பமாய் தோட்டத்துக்குள்ள அவர் சித்தம் செய்யணும். ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, வாயை திறந்து. ஆமா, குடும்பமா தேவ சித்தம் செய்யணும், குடும்பமா கர்த்தருக்குள்ள வரணும். சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். சில இடங்களில் தெய்வ பிள்ளைகள் சோதரம் நல்ல கூர்ந்து கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பேதுரு குடும்பத்தை தான் எதிர்பார்த்தாரு, ஆனா ரெடியா தனியா வந்து நிக்கிறான். 2 பேரும் சேர்ந்து வந்துருந்தாங்கன்னா அந்த குழப்பம் இல்லை. தனியா வந்துட்டான், தனியா வந்துட்டான், தனியா வந்தான், தனியா வந்தான், செத்து விழுந்தான். சோதரன். அவனை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க, வாலிபர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. நடந்தது தெரியாம மனைவி வரா, பின்னாடி வரா, நான் தனியா, எல்லாம் தனி தனி. இந்த தனியா வர கேஸ் எல்லாம் அப்படிதான். சோதரன். தனியா வருது. சோதரன். யாரே வண்டி தனியா வருது, உடனே ஏவாள் தனியா வரா. ஏவாள் சபீரால் தனியா வரா. வந்து, ஏம்மா இப்படிதான் செஞ்சீங்களா அப்படின்னு. அப்படிதான்
உன் புருஷனை அடக்கம் பண்ண வாலிபனுடைய கால் உங்க வாசல்ல வந்துருச்சு, அவர்கள் உன்னையும் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொன்னதும் பொத்துன்னு கீழே விழுந்தா. இந்த தனியா முறை கேசுங்களா தான் சோத்திரம். எப்போதும் புருஷன் பொண்டாட்டி தோட்டத்துக்குள்ள ஊர்வலமா இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய சோத்திர ஹல்லேலூயா ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையா இருக்கணும். சோத்திரம். தோட்டத்துக்குள்ள குடும்பத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பார்த்தீங்களா, குடும்பத்தை தான் கர்த்தர் தோட்டத்துக்குள்ள வைக்கிறார். ஆசிரியர் கூடாரத்துல குடும்பம் தான் வேணுங்கிறாரு. ஒரு ஆண்டவருக்கு என்னமோ தெரியல, அவர் குடும்பம் தான் வேணுமா. சோத்திரம். குடும்பம் தான் வேணும்னு சொல்லிட்டு சோத்திரம் என்ன செஞ்சுட்டாரு, ஆதாம் தனியா இருந்துக்கலாம்ல, ஏன் அவனை விடல தனியா இருக்க? இல்லை, நீ தனிமையா இருக்க நல்லது இல்லைடா சொல்றல. நீ தனிமையா நீ கத்த சமத்துல நிக்கிற, எங்க பொண்டாட்டி எங்க புள்ள சோதனை எங்க, அவங்களாம் எங்க போனாங்க, புருஷங்க சொல்லி எங்க போனாங்க? தனியா வந்து நிக்கிற. ஏன் நீ தனியா இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்றாரு. புரியல? நீ தனிமையா இருக்க நல்லது இல்லை, உனக்கு கேடு. அதனாலதான் அவர் 2 பேரை சேர்த்து வைக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவர் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். தனிமையெல்லாம் செல்லுபடி ஆகாது. 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? முதலாவது வந்தவன் கூப்பிட்டது யார? ஆதாமையா ஏவாளையா? யாரை கூப்பிட்டாரு? புரியல. ஆதாமை தான் கூப்பிட்டாருல்ல. சோதரம். முன்னாடி போய் யார் நிற்கணும்? புருஷன் தான் நிற்கணும். மனைவிலாம் பின்னாடி தான் நிற்கணும். சோதரம். ஆமாம், புருஷன் தான் முன்னாடி நிற்கணும் எல்லா விஷயத்துக்கும். சோதரம். மனைவி இருக்கிறதே தெரியக்கூடாது. ஆனால் குடும்பமாக இருக்கணும். குடும்பமாக இருக்கணும். மனைவி இருக்கிறதே தெரியக்கூடாது. பின்னாடி நிற்கணும். சோதரம். ஏவாள் கொஞ்சம் அவசரப்பட்டு சோதரம் சர்ப்பத்துக்கு வாய் கொடுத்துட்டான். சோதரம். சர்ப்பத்துக்கு வாய் கொடுத்துட்டான். சோதரம். ஹல்லேலூயா. ஆனா சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சர்ப்பத்துக்கு இடம் கொடுத்ததுனால இப்ப வந்த வேலை 2 பேரும் தோட்டத்தை விட்டு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். சோதரம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளை, 2 பேரும் சேர்ந்து நிற்கணும். ஸ்தோத்திரம். முதலாவது கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடியது ஸ்தோத்திரம் யார்தான்? புருஷன் நிற்கணும். அல்லேலூயா. மனைவி இருக்கிறது தெரியக்கூடாது, மறைஞ்சு நிற்கணும். மனைவி நிற்கிறது தெரியக்கூடாது, மறைஞ்சு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சர்ப்பம் வஞ்சித்துரும். சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா புருஷன் முன்னாடி நிற்கணும், மனைவி பின்னாடி நிற்கணும். மனைவி முன்னாடி நின்னா சர்ப்பம் வரும், அது வேலையை காட்டிட்டு போயிடும். அதனால இப்ப சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. சர்ப்பத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா புருஷன் முன்னாடி நிற்கணும். எல்லா விஷயத்திலும் திறப்புல நிற்கணும். சொல்லுங்க, எப்படி நிற்கணும்? திறப்புல நிற்கணும். ஆண்டவருடைய காரியத்தை பொறுத்த வரைக்கும் திறப்புல புருஷன் நிற்கணும், மனைவி பின்னாடி நிற்கணும். சோத்ரா. ஹல்லேலூயா. மனைவி முன்னாடி நின்னா சர்ப்பம் வரும், வஞ்சித்தும் ஏமாத்திரும். புருஷனை ஏமாற்ற முடியாது. அதனால புருஷன் முன்னாடி நிற்கணும். ஹல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுறாங்க. சோதரன், இதை நல்லா சரியா தெரிஞ்சுக்கணும். பைபிள் தெரியாதவங்க, வேதம் தெரியாதவங்க கண்ணா முன்னாடி ஏதாவது நடப்பாங்க. ஆனா வேதம் தெரிஞ்சவங்க அப்படி நடக்க மாட்டாங்க. சோதரன். புருஷனை முன்னாடி தான் வைக்கணும். எல்லா விஷயத்துக்கும் புருஷன் தான் முன்னாடி வைக்கணும். சோதரன். புருஷனை பொம்பளை மாதிரி பின்னாடி போய் நிற்க கூடாது. புருஷங்கிறத இழந்துருவான், அவனுக்கு அந்த தகுதி இழந்துருவான். அப்புறம் கர்த்தர் அந்த தகுதி இழந்து வச்சுட்டாருன்னா அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுதான் சில இடங்கள்ல ஒழுங்கு கிரமமா சில விஷயங்களை நம்ம பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வசனம் தெரியாதவங்க மாதிரி நடந்துட்டு இருக்காதீங்க. ஸ்தோத்திரம். தனிமை தேவசித்தம் இல்லை. நீ தனிமையா கர்த்தர் சமூகத்தில் வந்து நிற்கிறது ஆண்டவரை விரும்பல. நீ முன்னாடி நிற்கிறது, முதலாவது யார் நிற்கணும்னா ஸ்தோத்திரம், யார் தான் நிற்கணும்? புருஷன் தான் நிற்கணும். புருஷனை முன்னாடி நிற்க வைக்கணும். புருஷனுக்கு பதில் நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீ ஒன்று நிற்க வைக்க முடியாது. ஆமாம், ஆண்டவர் வந்த உடனே கூப்பிடுறது யாரு தான்? சொல்லுங்க, யார் தான் கூப்பிடுறாரு?
ஆதாம தான் கூப்பிட்றாரு, தயர் சொல்லி கூப்பிட்றாரு. எப்பா ஆதாம எங்கடா இருக்க, எங்கடா போனேன், வடா வெளியே வரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு பாருங்க. சோதரன், ஏன்னா பொறுப்பு உனக்கு தான். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஆதாம் அழைத்து அதை பண்படுத்தவும் பயன்படுத்தவும் அவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்குறாரு. ஸோ யாருக்கு அதிகாரம் கொடுத்தா? அந்த வசனத்தை படிக்க பார்க்கலாம். சீக்கிரம் எடுங்க. ஸ்தோத்திரம், சீக்கிரம் படிங்க. ஆரியாம எங்க இருக்குன்னே தெரியல போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி அவன் ஜீவாத்மாவானான். இதனால பேர் இருக்கிறீங்க, என்ன எடுக்கலையா? மைக்கில் படிச்சா குறைஞ்சு போயிடுவியா நீ? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். அதை தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க, திரும்ப படிக்காத. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இந்த ஏவாள் அந்த இடத்துல இல்ல. ஆண்டவர் சொல்லும் போது ஏவாள் அந்த இடத்துல இல்லை. ஒரு அலையை சொல்லுவாங்க, புருஷனுக்கு தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, புருஷனுக்கு தான் எல்லா அதிகாரமும் கொடுக்குறாரு. தோட்டத்தில் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு தான் தெரியுது. தோட்டத்தில் உள்ள எல்லா விஷயமும் அவனுக்கு தான் தெரியுது. சோதரன், ஏன்னா அவனை தான் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்றாரு, யாரை கொண்டு வர்றாரு? ஏவாள படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி. எல்லாமே ஆதாம் தான் செய்யறான் இல்ல, பண்படுத்தவும் பயன்படுத்தவும், அப்புறம் மிருகங்கள்லாம் கொண்டு வந்து அதுக்கு பேர் வைக்கவும் வேலையை அவனுக்கு தான். சோத்துரு அல்லேலூயா. கம்ப்ளீட் வேலை அவனுக்கு தான் கொடுக்கப்படுது. படிங்க. ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதுக்கு பேராயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த விஷயத்துல ஆதாம எந்த அளவுக்கு அங்க வச்சு பயன்படுத்துறாரு பாருங்க. ஆதாம தான் தோட்டத்துல பயன்படுத்துறாரு. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கும் சில சபைகள்ல ஸ்திரீகளை பேச விட மாட்டாங்க. சோதரன் பார்த்தீங்களா, பேச விட மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஆண்டவர் ஆதாம வச்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதனால ஸ்திரீக்கு பெரிய முக்கியத்துவம் தோட்டத்துல அதிகமா இருக்காது. அதனால தோட்டத்துல அவங்க பாட்டே சைலண்டா போறதா நல்லது. சோதரன் ஆனா ஆதாம் நிறைய ஒர்க் பண்ணணும். முடியலன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் தலையில வார்த்தை வச்சிருவார். அல்லேலூயா. ஆனா தனிமையா இருக்கக்கூடாது. தனிமையா இருந்தா அவன் விழுந்து போயிடுவான்னு சொல்லிதான் ஒரு மனைவியை கொடுத்தாரு. ஆனா மனைவியே விழுந்து போயிட்டான். சோதரன் மனைவியே ஆதாம விட்டு போயிட்டான். சோதரன் அவளும் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லிவிட்டான். அப்ப ஆதாம என்ன பண்ண, அவன் மேல உள்ள அன்பினால அவ கொடுத்த கறி இவனும் வாங்கி சாப்பிட்டான். சோதரன் வேலை முடிச்ச. இப்ப ஆதாம் தான் கட்டளை இருந்தான். சோதரன் ஏன்னா யோவாள்கிட்ட பார்த்து ஆண்டவர் பேசல, ஆதாம் தானே பேசல. இதை புசிக்கும் நானே நீ சாகவே சாவாய் சொன்னது ஆதாம் தான். ஆனா இவன் என்ன செஞ்சுட்டான்? சோதரன் இவன் என்ன செஞ்சுட்டான்? தெரியாத மாதிரி இருந்துட்டான். சோதரன் ஒதுமே தெரியாத மாதிரி இருந்துட்டான். சோதரன் தப்புக்குள்ள ஆதாம் மேல தான் இருக்கான். சோதரன்
ஆனால் எல்லாம் யோவானை தான் குறை சொல்லுவாங்க. எல்லாம் யோவானை தான் குறை சொல்லுவாங்க. அவன் அப்படி செஞ்சு போட்டான். அவன் செய்ய காரணமே இந்த ஆதாம் தான். சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவன் தேவனா கர்த்தருக்கு புரிஞ்சுது ஆதாம் தான் தவறு பண்ணாங்க. அவன் வைக்க வேண்டிய இடத்துல அவன் வைக்கல. அதனால அவன் இன்னைக்கு தவறு பண்ணிட்டான். அவ்வளவுதான். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல வேண்டிய விஷயத்த சரியா சொல்லல. அதனாலதான் இன்னைக்கு அவன் தவறு பண்ணிட்டான். பார்த்தீங்களா? சோதனை. இன்னைக்கு அநேக மனைவிமார்கள் தான் இப்போ தவறு அதிகமாக பண்ணுறாங்க. கேட்டால் புருஷன் மேலே சாப்பிடுகிறது. அவன் சரியில்லை. சோதரன் அவன் அப்போ சரியில்லை. சோதரன் அவன் பாவிங்க. அவன் என்னாலும் அவனால முடிஞ்சதை கொண்டு வந்து உடைச்சி போடுறான். ஆனால் வீட்டில் தின்னுட்டு ஒழுங்காக வேலையை பார்க்காம தேவ பிள்ளைகள் அநேகர் இஷ்டம் போல நடக்கிறது. சோதரன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கணுங்க. புருஷனுக்கு எல்லாத்திலையும் முன்னுரிமை கொடுக்கணும். ஆதாமுக்கு தேவன் கொடுத்தார். அது மாதிரி மனைவிமார்களும் புருஷர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். அதனால சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல ஒவ்வொரு மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே வேதத்தின் ஒழுங்கு. இந்த வேதத்தின் ஒழுங்கை அனுசரிக்கிற யாரா இருந்தாலும் நீங்க குடும்பமா தோட்டத்துக்குள்ள வரணும். குடும்பமா தோட்டத்துக்குள்ள இருக்கணும். அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. ஸ்தோத்திரம். முன்பாக கணவன் இருக்கணும். பின்னாடி தான் மனைவி நிற்கணும். ஸ்தோத்திரம். மனைவி முன்னாடி நிற்கக்கூடாது. அது தேவ சித்தம் அல்ல. ஒரு அலையிலே சொல்லுவோமா? தேவ சித்தம் அல்ல. மனைவி பின்னாடி தான் மறைஞ்சிருக்கணும். புருஷன் தான் எதுக்கும் முன்னாடி நிற்கணும். எல்லாவற்றிலும் முன்னாடி நிற்கணும். ஆண்டவர் முதலாவது கூப்பிட்டது ஆதாம். ஏன்னா பொறுப்பு அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. அவனை தான் கூப்பிட முடியும். யோவானுக்கு எந்த பொறுப்பு கொடுக்கல. யோவானை கூப்பிட முடியாது. ஸ்தோத்திரம். அவன் துணையா இருக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்டவன். அவ்வளவுதான். ஆளுகைக்கு உட்பட்டவன் ஆதாம் தான். தோட்டத்தில் உள்ள அனைத்து ஆளுகையும் அவனுக்கு தான். அவனந்தான் அந்த காரியத்தை பண்ணணும்னு தேவன் ஒழுங்கு வச்சிருந்திருக்கிறான். அந்த ஒழுங்கின்படி தான் இப்ப அந்த ஆளுகைக்குரியவனை வந்தவனே கூப்பிடுறாரு. எங்கடா இருக்க, எங்கடா போன அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. தைரியமா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு பார்த்தா அவன் ஒழிஞ்சிருக்கிறான். சோதரன். நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளையே, தேவசித்தம் செய்யலாமா? தேவனுக்கு கண்டு வாழலாமா? அவனுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோமா? எல்லா கண்கள் கொடுக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நாம் நடந்தால் நாம நிச்சயமா பரலோகத்தை சுதந்திரிக்க முடியும். சோதரன். அதனால நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு மனமோட போக்கில் போனா தேவன் நம்ம மேல கரிசனையா இருக்க மாட்டார். தேவன் நம்ம மேல பொறுப்பா இருக்க மாட்டார். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். ஆண்டவரே, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றிக்கொள்ளோ, ஏற்றுக்கொள்ளோ, ஏற்றிக்கொள்ளோ. என்னிலையோ வாசம் செய்யோ, என்னிலையோ வாசம் செய்யோ. இந்த காலவேளையிலே ஆண்டவர் எங்களோடு பேசணும்படி நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிச்சு வழிநடத்தும். எல்லாத்தையும் வைக்கவில்லை காத்துக்கணும். எப்படி சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறதோ, எப்படி மனைவி தன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, அப்படியே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த நாட்களில் கிருபை தாரும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.
ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக.